அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை தீபம். இரவு 12 மணிக்குள் இந்த சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரியை எழுதுங்கள். உங்கள் வாழ்க்கையை அது தலைகீழாக மாற்றும். ஆற்றல் மிக்க இந்த ஒரு வரி வாக்கியத்தை எழுதி முடித்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ஆல்ரெடி சில சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல சொல்லியிருக்க மெத்தட்ஸை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். நம்ம முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்த அந்த பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்ம டிவைன் ரோட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க, கோவிலுக்கு போக முடியாதவர்கள் மற்றும் பூஜைகள் செய்ய முடியாதவர்களுக்காக எளிமையான மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது நம் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய அண்ணாமலையாருடைய திருநாமத்தை கொண்ட அற்புதமான ஒரு வரி வாக்கியம். உங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் சரி, இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக இந்த ஒரு வரி வாக்கியத்தை கட்டாயமாக நீங்க எழுதிடுங்க. பிறகு நடக்கும் அதிசயத்தை கண்கூடாக பார்ப்பீங்க. சரிங்க, நம்ம எழுத போகும் அந்த ஒரு வரி வாக்கியம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த டிசம்பர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த சில நாட்களாக நம்ம சேனல்ல வர வீடியோஸ்ல இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க டிசம்பர் 26 முதல் 31ஆம் தேதி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க ரொம்பவும் கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும் ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். இன்னும் சில பேர் மெசேஜ்ல கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லுவோம். பிறகு கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸ்மே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான டீடைல்ஸை ரொம்பவுமே கிளியரா நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா டிசம்பர் 26ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போறது அண்ணாமலையாருடைய திருநாமத்தை எழுதுகின்ற ஒரு வரி வாக்கியம். சோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. சோ நீங்க குளிச்சுட்டு தான் இந்த வாக்கியத்தை எழுதணும்னு கூட கிடையாதுங்க.
அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த ஒரு வரி வாக்கியத்தை எழுதலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எந்த நேரத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அண்ணாமலையாருடைய திருப்பெயரை எழுதக்கூடிய எல்லா நேரமுமே சுபமான நேரம்தான். பொதுவாகவே இறைவனுடைய திருப்பெயரை உச்சரித்தால் மகத்தான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதிலும் அண்ணாமலையாரை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். நினைத்தாலே முக்தியை தரக்கூடியவர். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரம் நடராஜ பெருமானை தரிசனம் செய்தால் முக்தி, ராமேஸ்வரத்தில் குளித்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, ஆனால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை நாம் நினைத்தாலே முக்தி. அப்படிப்பட்ட அண்ணாமலையாரை நினைத்து நாம் எழுதக்கூடிய இந்த வாக்கியம் 16 செல்வங்களையும் நமக்கு தரக்கூடியது. சோ எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த வாக்கியத்தை எழுத வேண்டாம். அண்ணாமலையாரை மனதார நினைச்சு இந்த வாக்கியத்தை நாம் எழுதினாலே போதும், நமக்கு தேவையான அனைத்தும் நம்மை நோக்கி வரும். இன்றைய தினம் திருவண்ணாமலைக்கு போக முடியாதவங்க மற்றும் தொலைக்காட்சிகளில் கூட திருவண்ணாமலை தீபத்தை பார்க்க முடியாதவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஒரு வரி வாக்கியத்தை நீங்க எழுதினாலே போதும், அண்ணாமலையாரின் அருள் பூரணமாக நம் அனைவருக்கும் கிடைக்கும். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் அந்த சக்தி மிக்க வாக்கியத்தை எழுதுவதற்கு ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கோங்க. கசங்கி போன, கிழிந்து போன பேப்பர்லாம் எடுக்காதீங்க. சுத்தமா நீட்டா இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல ரெட் கலர், கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை எழுதணும். சிவப்பு நிறத்தில் எழுதுவது இன்னமும் விசேஷம். ஒரு 2 நிமிஷம் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. அண்ணாமலையார் என் கூடவே இருக்கணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுட்டு வாக்கியத்தை நம்ம எழுதணும். நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துல இதை எழுத வேண்டாம். ஓரளவிற்கு ஃப்ரீயா அமைதியா இருக்கக்கூடிய நேரமாக பார்த்து எழுதுங்க. கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் அண்ணாமலையாரை மனதார நினைச்சுக்கிட்டே நம்ம எழுதணும். அதனால கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ்டா இருக்க நேரமாக பார்த்து எழுதுங்க. நாம் எழுத வேண்டிய அந்த வாக்கியம் இப்ப டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. அண்ணாமலையாரின் அற்புதங்கள் என் வாழ்வில் நடக்கட்டும். 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 அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான மிக மிக சக்தி வாய்ந்த வாக்கியம் இது. கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் அண்ணாமலையாரை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த வாக்கியத்தை எழுதுங்க. எண்ணிக்கை பார்த்தோம்னா 27 முறை, 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். கவுண்டிங் சரியா நீங்க எழுதுங்க. கரெக்டா 27 முறை நம்ம எழுதணும். சோ நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே கூட எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே எழுதுங்க. நான் ஒரு டெமோக்காக 5 முறை எழுதியிருக்கேங்க. 27 முறை எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை மடித்து பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது நீங்க குளிச்சிட்டு சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறையில கூட இந்த பேப்பரை வைக்கலாம். இந்த பேப்பரை நீங்க மடித்து வைக்கலாம், தவறு கிடையாதுங்க. அது அப்படியே இருக்கட்டும். நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த பேப்பர் ரொம்ப பழசாகிட்டாலோ அல்லது கிழிந்து விட்டாலோ அதை நீங்க எரிச்சிடுங்க. எரிப்பதுன்றது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் இந்த பேப்பரை நீங்க எரிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த ஆற்றல் மிக்க மெத்தடை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கு தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.